என்னையா ஸ்டேஷன் இது? வாரத்துக்கு ஒரு எஸ்ஐ, மாசத்துக்கு ஒரு இன்ஸ்பெக்டர்னு மொட மாதிரி ஆகிப்போச்சு. இன்னைக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வராது, என்ன செய்ய? இவருன்னு எத்தனை நாளைக்கும் அப்பா. யார் வந்தா என்ன, நம்ம வேலையை பார்ப்போம். சார் வணக்கம் சார். உட்காருப்பா உட்காரு. வறட்சியில் ஏதோ வில்லங்கம்மா காதில் விழுந்துருச்சு. எவ்வளோ இது ஐயாவை பற்றி வில்லங்கம்மா பேசுனது? ரோட்டில் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. எந்த அதிகாரி வந்தாலும் எத்தனை சொல்றிய? எவ்வளோ இது? இப்படிதான் ஐயா எவனாவது சொல்லிட்டு போயிடுறான் ஐயா. சரி அடையா, போங்க பார்த்துக்கலாம். வர்ற போகிற அதிகாரி இல்லை, நம்மளையே சந்தேகப்படுறாங்க. சரி, வேலையை பார்ப்போம். ஏட்டு அந்த பெண்டிங் மேலெல்லாம் எடுத்துக்குவேன். சரி சார். ஏய், எப்பப்பா தூக்குனீங்க இவ்வளோ? ஏய், எப்போ தூக்குனீங்க இவ்வளோ? போன வாரம் தூக்குறதுப்பா. நாளைக்கு பீச்சில் ஒரு பையன் தூக்கணும், சரியா? தூக்கிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தூக்கிடுவோம். போன் எவ்வளவு நேரம் அடிக்கிறது? பார்க்கறல்ல. 4 மணிக்கு பீச்ல வெயிட் பண்ற, வந்துருங்க. சரிம்மா. லவ்ல மாட்டிக்கிட்டாலே இலவு தான். தம்பி, இந்த இலவை மட்டும் பண்ணிடாதப்பா.
என்னங்க பிள்ளை காணோம். என்னங்க பிள்ளைய காணோம். என்னங்க பிள்ளைய காணோம். காணோங்க. சரண்யா எங்க இருக்க? பீச்ல தான். இப்ப வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்க எங்க தான் இருக்கீங்க? சரண்யா ஒரு நிமிஷம். சார் சார் இங்க விளையாண்டுட்டு இருந்த என் பிள்ளைய காணோம் சார். எங்கம்மா? இங்க தான் விளையாண்டுட்டு இருந்தேன் சார். என் பிள்ளைய காணோம் சார். இந்த இடத்துல தான் சார் இருந்தான். தைரியமா இருங்கம்மா. எல்லா ஸ்டேஷன்லயும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். உங்க பையன் எப்படியும் கிடைச்சிரும். தைரியமா இருங்க. சரி உங்க சார் பையனை எப்படியாவது நீங்க தான் சார் என் பிள்ளைய கண்டுபிடிச்சு தரணும். ஹலோ. ஜெயன். சொல்லுங்க சார். வாட்ஸ்அப்ல ஒரு குழந்தை படம் அனுப்பியிருக்கேன், பாத்தீங்களா? ஆமாம் சார், ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு சார். ஒரு சின்ன பையனோட ஃபோட்டோ சார். லோக்கல்ல நம்ம ஆளுங்கள்ட்ட சொல்லி அலாட் பண்ணுங்க. சரி சார். சரி சார், வச்சுறேன் சார். எங்க போனாங்க? சாரிம்மா, ஒரு சின்ன ப்ராப்ளம், லேட் ஆயிருச்சு. என்னைக்கு தான் சீக்கிரமா வந்திருக்கீங்க? ஏன் லேட்டு? பீச்சில் ஒரு சின்ன பையனை கடத்திட்டாங்கம்மா. என்னது, சின்ன பையனை கடத்திட்டாங்களா? ஆமா, நீ ஏன் அதுக்கு இவ்வளவு பதட்டப்படுற? அப்புறம் போன வாரம் அத்திமரப்பட்டியில ஒரு கொலை நடந்துச்சு தெரியுமா? ஆமா. போன வாரம் நான் ஆபீஸ் போயிட்டு கொஞ்சம் லேட்டா வந்தேன். அப்போ பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருந்தப்போ பஸ் ஸ்டாப்ல கொஞ்சம் பேர் படுத்துட்டு இருந்தாங்க. நான் பார்த்துட்டே இருந்தப்போ அங்க ஒரு சின்ன பையன் மட்டும் முழிச்சிருந்தான். அப்போ ஒரு கார் வந்துச்சு. அதுல இருந்து ஒருத்தன் அந்த பையனை தூக்கிட்டு போயிட்டான். ரெண்டு பேர் கார்ல வந்து கடத்திட்டு போயிட்டான். அதுல ஒருத்தன் என்ன பார்த்ததும் துரத்த ஆரம்பிச்சிட்டான். நான் வந்து தப்பிச்சு வந்துட்டேன். அடுத்த நாள் நான் அதை நியூஸ் பேப்பர்ல கூட பார்த்தேன். மறுநாள் நியூஸ் பேப்பரை பார்த்தப்பறம் தான் தெரிஞ்சது அங்க ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னு. போன வாரம் ஃபுல்லா என்னால நார்மலாவே இருக்க முடியல. எப்ப பார்த்தாலும் அந்த நினைப்பாவே இருந்துச்சுங்க. இத பார்த்ததுல இருந்தே யார்கிட்டயும் சொல்றதுக்கு பயமா இருந்தது. ஆமா, அது எந்த இடம் கரெக்டா சொல்லு. அத்திமரப்பட்டி. லோக்கல்ல எந்தெந்த இடத்துலலாம் சிசிடிவி கேமரா இருக்கு? பிவிடி சிக்னல். சார், அடுத்தது வந்து பஸ் ஸ்டாண்டு. அதை விட்டுட்டுன்னா குருஸ் பர்னாண்டு சிலை பக்கத்தில். அதுக்கப்புறம் வந்து அழகர் ஜுவல்லர்ஸ். இதுதான் மெயினில் உள்ள சிசிடிவி கேமரா சார். அந்த கேமரா ரோலில் ஃபுட்டேஜை பார்த்தாலே நம்மளுக்கு ஓரளவு ரிசல்ட் கிடச்சிடும் சார். சார், அதே மாதிரி நம்ம அந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒன்று இருக்குது சார். இந்த இடத்துல எங்கப்பா கேமரா மாட்டியிருக்கு? சார், அந்த ரெண்டாவது போஸ்ட்டை பாருங்கள், கேமரா மேலே மாட்டியிருக்கு பாருங்க. இந்த டவுனை விட்டுட்டு அவுட்டரில் எங்கெல்லாம் சிசிடிவி கேமரா மாட்டியிருக்காங்க? அத்திமரப்பட்டி சார். சார், இந்த மாதிரி தூத்துக்குடியில் எல்லா இடங்கள்லையும் சிசிடிவி கேமரா மாட்டினா குற்றங்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார்? ஆமாம் சங்கர், நம்ம தூத்துக்குடியும் இந்தியா லெவலில் ஸ்மார்ட் சிட்டி லிஸ்ட்டில் இருக்குது.
கூடிய சீக்கிரத்தில் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் சிசிடிவி கேமரா மாட்ட போகிறாங்க. அதனால் குற்றங்கள் குறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது சங்கர். தூத்துக்குடி ஸ்மார்ட் சிட்டி ஆகிட்டா நமக்கு பெருமை தானே. தம்பி, சொல்லுங்கப்பா. என்னப்பா ரொம்ப டல்லா இருக்க? உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைனாலும் அப்பாட்ட சொல்லுப்பா. என்னப்பா உனக்கு பண பிரச்சனையா இல்ல மன பிரச்சனையா? எதுனாலும் அப்பாட்ட சொல்லுப்பா. நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, அப்பா எல்லாத்தையும் பார்த்து. அப்பா ஒரு சின்ன பிரச்சனைப்பா. என்ன பிரச்சனைனாலும் அப்பாட்ட சொல்லு. அது வேற ஒன்றும் இல்லைப்பா, ஒரு சின்ன கொலை கேஸ் ஆகிட்டு நம்ம ஆள் ஒருத்தன் போலீஸில் மாற்றாப்பில் இருந்துச்சுப்பா, அவனை போட்டுட்டோம். இதெல்லாம் ஒரு மேட்டா, அப்பாட்ட சொல்லில அப்பா பார்த்துக்கணும். நீ ஒன்றும் கவலைப்படாத. ஒரு கிரேப் ஜூஸ் கொடுங்க. ஹலோ. சரண்யா, என்ன ஜூஸோட வந்து நிக்கிற? பர்ச்சேஸ் வந்தேன். சரி சரி, மேல வா. ரெண்டு வாரமா உங்க ஃபேஸ் ஏன் டல்லா இருக்கு? இந்த கேஸ் விஷயமா கொஞ்சம் பிஸியா இருந்தேன். சரி சரண்யா, உனக்கு என்ன வேணும்? அந்த ராக்கெட் வேணும். இது உங்களுக்கு. தேங்க்யூ. வாங்க. சரி கிளம்புவோம். சரண்யா, நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன? சினிமாவுக்கு போலாமா? பேட் வாங்கிட்டு என்ன சினிமாவுக்கா போவாங்க? சரி, வா இஷ்டம். சங்கர், சொல்லுங்க சார். ஒரு டீ வாங்கிட்டு வாப்பா. சார் இந்தாங்க சார் டீ. சார், அந்த மர்டர் நடந்த இடத்துல உள்ள சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துடலாமா சார்? ஆமாம், கண்ட்ரோல் ரூமில் பார்த்துடலாமே. சரி, வண்டியை கண்ட்ரோல் ரூம் கொடு. வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. அத்திமரப்பட்டி கூட்டாமொழி கொலை நடந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருக்கிறதெல்லாம் நான் பார்த்தேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி உள்ள ஃபுட்டேஜ் எல்லாம் போட்டு காட்டுங்க. ஓகே சார். அந்த 6வது பிரேமை கொஞ்சம் க்ளோஸ் அப் பண்ணிட்டாங்க. சார், இந்த 2 கொலை நடந்ததுலையுமே ஒரே கார் தான் சார் இருந்திருக்கு. ஆமா சங்கர் சார், இந்த கார் நம்பரை நோட் பண்ணி ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணி அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓகே சார். சார், சொல்லுங்க சார். கொலை நடந்த இடத்துல உள்ள அந்த 2 வண்டி நம்பரையும் ட்ரேஸ் அவுட் பண்ணுவீங்க சார்? சரி சார். ஓகே. அந்த நீம் ஃபேஸ் வாஷ் எடுங்க. சரண்யா, என்ன இந்த பக்கம்? சும்மா திங்ஸ் வாங்க வந்தேன். தம்பி அந்த ரேசரை எடுத்து வை. தம்பி, இதையும் சேர்த்து பில்லு போடுப்பா. சரண்யா, இதுக்கு நான் கொடுத்துறேம்மா. சரண்யா, இந்தா நீ போயிட்டு வா, எனக்கு ஸ்டேஷன்ல அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, அப்புறம் பாப்போம்.
இந்த கொலை நடக்கும்போது இருந்த இன்ஸ்பெக்டர் பேர் என்ன? ஜோதிகுமார் சார். ஜோதிகுமாரா? இப்போ அவர் எங்கே இருக்காரு? கோயில்பட்டி ஈஸ்டில் இருக்காரு. அவர் நம்பர் சொல்லுங்க. இருக்கு சார், சொல்லட்டுமா சார்? ம் 92 அப்புறம் 444 444 07 007 சார். லைன் கிடைக்க மாட்டேங்க. நம்பர் கரெக்ட் தானே? இன்னொரு தடவை சொல்லுங்க. 92 ம் 444 07 007 07 007. ஹலோ ஹலோ. சார் வணக்கம். தூத்துக்குடியில் இருந்த இன்ஸ்பெக்டர் ஆனந்த் பேசுகிறேன். சாரி சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். 2 மாதத்துக்கு முன்னாடி அத்திமரப்பட்டியில் ஒரு கொலை ஒன்று நடந்ததா, அதை பற்றி பேச தான் உங்களுக்கு இப்போ கால் பண்ணேன். அது சம்மந்தமான எவிடன்ஸ் எதுவும் உங்ககிட்ட இருக்குதா? ஆமாம் சார், 2 கொலை நடந்தது சார். ஒரு கொலை இல்லை, 2 கொலை இல்லை சார். ஆமாம், 2 கொலை. 2 கொலையும் கேப் விட்டு 1 வீக்கில் நடந்தது சார். ஓஹோ, அதில் ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? இந்த 2 கொலைக்கும் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எம்எல்ஏ சகாயம் இருக்கார்ல, அவர் பையன் தான் சார் காரணம். நம்ம தூத்துக்குடி எம்எல்ஏ சகாயம் பையனா? இவ்வளவும் தெரிஞ்சு ஏன் இவ்வளவு நாளாக அரெஸ்ட் பண்ணல? சார், இந்த அரசியல் சப்போர்ட்டுக்கும் பணபலத்துக்கும் செல்வாவுக்கும் நடுவில் நம்ம அதிகாரம் ஒன்றுமே கிடையாது சார். சார், நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டீங்க. போலீஸுக்குன்னு ஒரு பவர் இருக்கு, அது தெரியுமா? நீயும் மீறி நான் அவனை அரெஸ்ட் பண்ண போகும்போது என் பிள்ளையை கடத்திடுவான்னு மிரட்டுறாங்க. சாரி சார், அதனால தான் நானும் எந்த ஸ்டெப் எடுக்க முடியாமல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த ஏரியா வந்துட்டேன் சார். சார், நான் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருங்க சார். ஆனால் அந்த எம்எல்ஏ பையன் குரூப்பில் எப்பனி விட்டுறாங்க சார். சார், இப்படியே விட்டால் பல பேர் குடும்பத்தை வம்பாக்கிறோன்னு சார். எப்படியும் விட்டுறக்கூடாது சார். கருவை அத்தரணும் சார். சரி ஜோதிகுமார் சார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மர்டரை பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். சரி சார், தகவலுக்கு நன்றி. மறுபடியும் சந்திப்போம் சார். சந்தர்ப்பம் கிடைக்கும்போது நேரில் சந்திப்போம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சரி ஜோதிகுமார் சார். இங்க வந்த எம்எல்ஏ பாதுகாப்பா இருக்கான்னு பார்க்க வந்தியா? பாதுகாப்பா இருக்கிற வீட்டில் ஒரு பாம்பு இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பாம்பு பிடிக்கிறதெல்லாம் வேண்டாம், வந்த விஷயத்தை சொல்லு. சங்கர், கொஞ்சம் வெளியே நில்லுங்க. யாரோட கொஞ்சம் பர்சனலாக பேச வேண்டியிருக்குது, பேசிட்டு வா. ஓகே சார். வந்த விஷயத்த வந்த உடனே சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும் என்று கேரக்டரே புரிஞ்சுக்கிட மாட்டேங்கப்பா. வந்ததை வந்த உடனே சொல்றதுக்கு உங்க வாரிசை ஒழுங்கா வளர்த்து வைக்கலையே. இன்ஸ்பெக்டர், சொல்ற யாருக்கிட்ட எங்க வந்து என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இது என் பையன், எம்எல்ஏ பையன். அதை புரிஞ்சுதான் பேசுறியா, புரியாம பேசுறியா? யோ இன்சு, சின்ன பையன் ஏதாவது விளையாட்டா பண்ணுவான், இதை போய் பெருசுபடுத்திக்கிட்டு. உங்க பையன் 2 கொலை பண்ணியிருக்கான், அது தெரியுமா? அவனை கண்டிக்கிறதை விட்டுட்டு என் மேல கோவப்படுறீங்க. இதெல்லாம் பெரிய இடத்துல சாதாரண விஷயம் ஐயா. உனக்கு என்ன உடனே கேளு, உனக்கு பணமா தரட்டா? இல்ல என் ஆள் 2 பேரை பிடிச்சிட்டு போ, உனக்கு நாளைக்கே ப்ரமோஷன் ஏற்பாடு பண்ணிடுறேன். ஐயா, நீங்க தர்ற இந்த பணத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு இந்த காக்கி சட்டைக்கு துரோகம் பண்ண விரும்பல. ஐயா, கடைசியா ஒன்று சொல்றேன், உங்க பையன் பிறந்த வீட்டில் இருக்கணுமா அல்லது நிரந்தரமா லாக்கப்ல இருக்கணுமா, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.
நீ ஒன்றும் கவலைப்படாத, அப்பா இருக்க பார்த்துக்கிடுவேன். சார் நான் சரண்டர் விட்டுறாங்க சார். நான் பண்ண தப்புக்கு என்ன பனிஷ்மெண்ட் ஆனாலும் எனக்கு கொடுங்க. எத்தனை பிள்ளைங்களை கடத்தி எத்தனை தாய் தப்பு மாற அனாதையாக்கியிருப்ப. இன்னைக்கு உன் அப்பன் உன்னையும் இழந்து அனாதை நிக்க போறேன்டா. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். போட்டோம் போட்டோம். இன்றைய முக்கிய செய்திகள். தூத்துக்குடி வாழ் பெற்றோர்களை அச்சுறுத்திக் கொண்டிருந்த சைக்கோ கும்பலை புதிதாக பொறுப்பேற்றுள்ள இன்ஸ்பெக்டர் ஆனந்த் அவர்கள் திறமையாக செயல்பட்டு அனைவரையும் நேற்றிரவு கைது செய்தார். கைது செய்யப்பட்ட சைக்கோ கும்பல் தலைவன் எம்எல்ஏ சகாயம் அவர்களின் மகன் என்பது அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. திறமையாக செயல்பட்ட இன்ஸ்பெக்டர் ஆனந்த் அவர்களுக்கு பொதுமக்களின் பாராட்டுக்கள் குவிகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள இந்து தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். இது ஒரு இந்து தொலைக்காட்சியின் ஆன்லைன் செய்திகள். சூப்பராக தூக்கிட்டு போகிறேன் கை ஏன் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போய் அந்த ஆட்டை தாண்டி போவேன். இப்போ வேணா போடல, இதில் போடு, இதில் போடு, இதில் போடு. பையாரம் பயப்படாதீங்க ப்ளீஸ். ரெடி ஆக்ஷன். திரும்ப சரி, ஒரே ஒரு ட்ரூ கோவமாட்டு பாருங்க விடுறேன்னு. ஓகே ஆக்ஷன். நீங்கள் எப்போ தூக்குனீங்க? அந்த ஃபோட்டோ பாருங்க, ஃபோட்டோ பார்த்து சொல்லுங்க. ஃபோட்டோ பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்க பொண்ணை நீங்கள் எப்போ தூக்குனீங்க? இன்னொரு அந்த ஃபோட்டோ பார்த்து சொல்லுங்க. எப்போ அந்த பொண்ணை நீங்கள் எப்போ தூக்குனீங்க? கீழே கீழே அந்த ஃபோட்டோ பார்த்து சொல்லுங்க. கீழே மேலே எந்திரிக்க. அந்த ஃபோட்டோ பார்த்து சொல்லுங்க. ஆக்ஷன் ஆக்ஷன். செய்யுங்க செய்யுங்க, எடுங்க எடுங்க. சுத்துங்க. ரொம்ப பயமா இருக்கு. ஆக்ஷன். எத்தனை பிள்ளைகளை கடத்தி தாய் தப்பன் மாதிரிலாம் அனாதையாக்கியிருப்ப. கண்ணு ஏக்கு இங்க வருது, அங்கே பாருங்க.
ஆக்ஷன் ஐயா ரோட்டில் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டேன் ஆக்ஷன் ஐயா ரோட்டில் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டேன் நடுது நடுவு நம்ம ஸ்வீட் பிடிக்காதுன்னு சொல்ல விடாமா அப்போ நாங்கள் கண்டிப்பாக தொழில் பார்க்குறது ஸ்வீட் குறைச்சி சாப்பிடுவோம்னு சொல்லணும் பிடிக்காதுங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது ஆமாம் குறைச்சி சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா சரி ரைட்டு போயிடுவாங்க स्वैग से करेंगे सबका स्वागत பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.